வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான நம்மளோட சைக்கிள் ரைடு சூப்பராக எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா எப்பவும் போல் யாராச்சும் லேட் பண்ணி 5:15 ஸ்டார்ட் பண்ணோம் ஒத்தக்கடையிலேருந்து. இன்றைக்கி நம்மளோட பிளான் எப்படி பார்த்தீங்கன்னா, தேவட்ட ஒத்தக்கடையிலேருந்து மாநதியை கைப்பற்றி தான் நம்மளோட பிளான். கிட்டத்தட்ட ஒரு 18 kilometers வரும். அப் அண்ட் டவுன் சேர்த்து 38 kilometers இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, நம்ம மெயின் ரோட்லேயே போயிடுவோம். இன்றைக்கி யாருமே அவ்வளோ டிராஃபிக் வெளில நம்ம போயிட்டு 5 மணிக்கு வெயிட் பண்ணுறோம். யாருமே ஃப்ரீ ஆகுன்னு சொல்லி மெயின் ரோட் சூஸ் பண்ணோம். ஆனால் நம்ம தேவட்டை கிராஸ் பண்ணுற வரைக்குமே வெறும் பஸ் லாரி வந்து நமக்கு ஒரே பிரச்சனையாக கொடுத்துட்டாங்க. இந்த சைக்கிள் ரைடு ஃபஸ்ட் எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டு சும்மா சாட்டர்டே மார்னிங் ஒரு 5 kilometers ரைட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஒரு 20 kilometers 20+ kilometer போயிட்டு தான் நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி முடிவு பண்ணோம், ஓகே வீக்லி சாட்டர்டே சண்டே நம்ம ரெகுலராக சைக்கிளிங் பண்ணுவோம். ஆனால் நம்ம பண்ண மட்டும் பத்தாது, நம்ம ஊரில் எல்லாரும் பண்ணணும். அதுக்கு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணோம். ஆனால் அந்த ஒரு கம்யூனிட்டியில் இன்றைக்கி நாங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு 70+ members இன்றைக்கி ஜாயின் பண்ணி எங்களோட வீக்லி நியூ பர்சனாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேருக்கு நமக்கு பெருமை அடையாளமான இந்த ஒரு சங்கபதி கோட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானுமே அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, அந்த சங்கபதி கோட்டை ஓப்பன் ஆனோன்னா அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு குப்பையை அங்கேயே போடுறது, செவத்தில் கிரிக்கிறது, இந்த மாதிரி வேலை மட்டும் யாருமே பண்ணியாதீங்க. நம்மளோட அடையாளம் அழியிற இடத்துல இருந்ததை பல போராட்டங்கள் கழித்து போன கவர்மெண்ட் நமக்காண்டி மறுபடியும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இத்தனை நாள் சைக்கிள் ரைட் பண்ணல. என்ன ஒரு விஷயம் கவனிச்சேன்னா, நம்ம ஒரு ரூட்டில் பல முறை போயிட்டு வந்திருப்போம், 1000 ஓட்ட கூட போயிருப்போம். ஆனால் நம்ம சைக்கிள் ரைட் பண்ணது தான் அந்த ரூட்டில் ஒரு விஷயத்தை கவனிப்போம். ஒரு சின்ன விஷயமா தான் என்ன இன்னைக்கு இவ்வளோ ஒரு அழகாக இருக்கீங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க வைக்கும். எப்படியும் மாநகரி ரீச் பண்ணிட்டோம். 18 kilometers ஃபினிஷ் பண்ணியாச்சு. மறுபடியும் இங்கேருந்து தேவட்ட போகணும். அது ஒரு 18 kilometers போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக டீ பிரேக்கை எடுத்தாச்சுங்க. மறுபடியும் மாநகரிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வந்ததுலேயே வந்தால் பாடி சைஸ் சின்ன ஆள். ஆனால் இவன் டிக்கியில் என்ன இருக்குன்னு தெரியல. டிக்கியை பாதுகாக்கிறதுக்கு துண்டுலாம் வச்சு அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வந்துருக்கான். ரிட்டர்ன் வரையில் நம்ம கிராமத்துலேயே வந்துருந்தோங்க. அங்கே பார்த்தா இலவட்டு கலர் கிடந்துச்சு. இதனால் நம்ம ஜிம்மில் 120 கிலோ வரைக்கும் தூக்கியிருக்கோமே வெயிட்டு. இதனால் அசால்ட்டு போய் ட்ரை பண்ணால் ஒன்றுமே முடியல. அடுத்து சூர்யா ட்ரை பண்ணால் அவனாலையும் ஒன்றுமே சுத்தமாக முடியலைங்க. யாராலும் இந்த இலவட்டக்கல் தூக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து நம்ம 6வது ரூட்டை பிடிச்சி நம்ம கண்டையை வந்து சேர்ந்துட்டோங்க. கண்டையை வந்துட்டு நம்ம எண்ணெய் குளிக்காமல் போயிருக்கோம். இங்கே ஒரு ஜாலியான ஒரு குளியில் போட்டு நம்ம வீட்டுக்கு போய் நம்மளோட ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க.